பாரதிராஜாவே அந்த படத்தில் என்ன பண்ணணும்னு சொல்கிறா அப்படின்னாரு. அப்படியே நடந்து வாங்கண்ணே. டேய் நான் சிவாஜியில் சும்மா நடந்து வர சொல்கிறேன், சிரிக்கணுமா, எட்டி பாருங்கண்ணே. எட்டி பார்க்குறாரு. எப்படிடா பார்க்கணும்? கோவமாக பார்க்கணுமா, சிரிச்சுக்கிட்டு பார்க்கணுமா, அல்லது ரொம்ப சோகமாக பார்க்கணுமா? அண்ணே மூணையுமே பண்ணியிருக்கேண்ணே, எது நல்லா இருக்கோ போட்டுக்கணும் அப்படின்னாங்க. இப்படியெல்லாம் எடுத்து அதை ஒட்டி பார்க்கும்போது ஒரு பிரமாண்டம் இருந்துச்சு. அது மாதிரி ரொம்ப பெரிய கலைஞர்கள் வச்சு பண்ணுறது ரொம்ப ஈஸி வேலையாக இருக்கும். ஏன்னா அவங்க கொஞ்சம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ நானே வச்சுக்கோங்களேன், இப்போ என் அறிவுக்கே இப்போ நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சதுன்னா, ஒரு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது, அந்த கதையில் நீங்கள் கதை எனக்கு சொல்லும்போது எனக்கு இந்த கதைக்கு இப்படி ஒரு மேனரிஸ் வச்சுக்கலாமோ அப்படின்னு எனக்கே தோணும். ஓகே, இப்படி ஒரு சின்ன கேரக்டராக வச்சுக்கலாமே, நான் வேணா விந்தி விந்தி நடக்கட்டுமா, நான் வேணா ஒரு கோயம்புத்தூர் பாச பேசட்டுமா, ஏதாவது நான் வேணா அடிக்கிறக்க ஒரு அலர்ஜி ஆறுமுகம் அப்படி தும்மல் போட்டுக்கிட்டு பேசட்டுமா அப்படின்னு நமக்கே தோணும். அது வந்து இப்போ நான் இளையராஜாட்ட பேசியிருக்கும்போது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவார். என்னென்னா, படம் பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு அது மியூசிக் என் காதில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் பாரு. அந்த சீன் ஓடிட்டே இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, படம் வாசிக்க போகிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ரீலாக பார்ப்பாங்க. என்னென்னதுக்கு என்னென்ன வேணுங்கிறது ஒரு நோட் வச்சு நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஒன்று மியூசிக் போடணும், இதில் நாதஸ்வரம் வரணும், இதில் ஒரு வயலின் வரணும், இதில் ஒரு கிட்டார் வரணும், இதில் ஒரு பேங்க் வரணும், இதில் ஒரு ரிதம் வரணும், இதில் ஒரு ஹெவி ரிதம் வரணும், இதில் வந்து சென்னாய் வரணும். படம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்.